பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யோவான் 15வது அதிகாரம் 7வது வசனம். ஜான் சாப்டர் 15 verse 7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். If you remain in me and my words remain in you, ask whatever you want and it will be done for you. ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க என்னுடைய பிரசனத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணி நீங்க எனக்குள்ள நீங்க நிலைத்திருந்தீங்க, நீங்க என்னுடைய வார்த்தையின்படி நீங்க கீழ்ப்படிந்து வாழ்ந்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நீங்க கேட்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு செய்து தருவேன், நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு அநேக விண்ணப்பங்கள் இன்னைக்கு இருக்கின்றது, அப்படிதானே? ஆனா உங்களுடைய வாழ்க்கை நீங்க எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை தான் வாழ்றீங்களா? கர்த்தருக்குள்ள நீங்க நிலைத்து இருக்கிறீங்களா? இல்ல அடிக்கடி நீங்க கர்த்தரை விட்டு விலகி போறீங்களா? யோசிச்சு பாருங்க. சின்னதா ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே நீங்க ஜெபம் பண்ண மாட்டீங்க, பைபிள் வாசிக்க மாட்டீங்க, தியானிக்க மாட்டீங்க. நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தரை விட்டு விலகி போயிருவீங்க. இல்ல உலகத்துல இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தரை விட்டு விலகி போறீங்க, வேதத்தின்படி வாழ்கிறது இல்ல. இன்றைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எப்பெல்லாம் நீ என்னை விட்டு விலகி போறியோ அப்போல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில நீ அநேக ஆசீர்வாதங்களை நீ இழந்து போற மகனே, அநேக ஆசீர்வாதங்களை நீ இழந்து போற மகளே. இனி நீ அப்படி இல்லாம எனக்குள்ள நீ நிலைத்திரு. என்னுடைய வார்த்தை உனக்குள்ள நிலைத்திருந்துச்சு அப்படின்னா, என்னுடைய வார்த்தையின்படி நீ கீழ்ப்படிந்து வாழ்ந்த அப்படின்னா நிச்சயம் நீ ஒரு கனி கொடுக்கிற ஒரு பாத்திரமாக இருப்ப. நீ என்னெல்லாம் நீ என்னிடத்துல நீ கேட்கிறியோ எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்வாய், நான் உனக்கு செய்து தருவேன் என்று இயேசு இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆவியானவர் உங்களோட பேசுகிறார். ஹல்லேலூயா. அதனால இந்த நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த காரியம் கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது போல இருக்குது அப்படின்னா மனம் திரும்பி கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி அவருக்குள்ள நிலைத்திருங்க. அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு வாழ்ந்து பாருங்க. நிச்சயம் நீங்க கேட்கிறவைகள் எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா உங்களுக்குள்ள நிலைத்திருக்க ஆண்டவரே ஏசப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம். இனி தகப்பனே உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியமும் எங்களை பிரிக்காதபடி ஆண்டவரே ஏசப்பா நீங்க எங்களோட கூட இருங்க. ஆண்டவரே எங்களுடைய கரங்களை நீங்க பிடித்துக்கோங்க. ஆண்டவரே ஏசப்பா உங்களுடைய அன்புக்குள்ள இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. ஆண்டவரே பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, நீங்க பிள்ளைங்களோ கொண்டு பயன்படுத்துங்க, பிள்ளைங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசப்பாக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அவருக்குள்ள நிலைத்திருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவர் உங்களை உயர்த்தி வைப்பார். நீங்க கேட்கின்ற காரியங்களுக்கும் அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையை செய்து அவர் உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.